ஸ்ரீராமன் பிறந்த நாளில் பாம்பன் ரயில் பாலம் திறந்து வைக்கப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் அறிவித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலம் மற்றும் ராமேஸ்வரத்தில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய கட்டுமான பணிகளை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரியன் சிங் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமநவமி அன்று பிரதமர் நரேந்திர மோடி புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க இருப்பதாகவும் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ததாகவும் தெரிவித்தார். பாம்பன் கடலில் உள்ள பழைய ரயில் தூக்கு பாலம் மோசமான நிலையில் இருப்பதால் பாலத்தை அகற்றுவதில் சிரமம் இருப்பதால் அதனை அகற்றுவது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையேயான ரயில் சேவை பணிகளை மீண்டும் தொடங்குவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்தார். அரசுடன் பேசி விரைவில் பணிகள் தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஆரியன் சிங் உறுதியளித்தார். 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாம்பன் ரயில் பாலம் திறப்பு தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியானதால் உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ 6ஆம் தேதி பிரதமர் திறந்து வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது திறந்துச்சுன்னா ராமேஸ்வரத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, எல்லாரும் மக்களும் நல்லா சுற்றுலாவை நம்பி பிழைக்கிறவங்க எல்லாமே நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. ஆட்டோ, காரு எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த தேதியில் கண்டிப்பான முறையிலே பாம்பன் பாலத்தை திறந்து இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற ஒரு புதிய பாலத்தை உருவாக்கி சரித்திரம் படைக்க வேண்டும் பாரத பிரதமர். பாலம் திறந்தாங்கன்னா எங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி திறக்கதான் சொல்லியிருக்காங்க. திறந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த தடவை வர்றப்ப எங்களுக்கு இந்த ரயில் வசதி இருந்ததுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் பயணிக்கும் ஆர்வம் உள்ளூர் மக்கள், பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடமும் ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.